அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புதுச்சேரிக்கு ஆய்வுக்காக சென்று மத்திய குழுவினரிடம் அப்பகுதி பொதுமக்கள் திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, எதற்காக மக்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? என்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள்? புதுச்சேரியில் கெஞ்சல் புயல் மற்றும் அதீத கனமழை, வெள்ளப்பெருக்கு என 3 விதமாக புதுச்சேரியில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது குறிப்பாக 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவானதை அடுத்து அதே போல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டதன் காரணமாக அதீத கனமழை வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இந்த நிலையில டிஎன் பாளையம் பகுதியில தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பெருமளவில் பாதிக்கப்பட்டது. அந்த பகுதி முழுவதுமே தீவு மழை காட்சியளித்தது. இதை நாம் பறக்கும் கேமரா காட்சி மூலமாக தெளிவாக காண்பித்திருந்தோம். அந்த பகுதி முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலட்டாரிலிருந்து வெள்ளப்பெருக்கானது அதிக அளவில் ஏற்பட்டதன் காரணமாக வீடுகள், அங்க இருக்கக்கூடிய விவசாயங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதிக்கு இந்த வெள்ள பாதிப்பு குறித்து இந்த மத்திய குழு அங்க ஆய்வு சென்றிருந்தனர். அப்பொழுது டிஎன் பாளையம் பகுதிக்கு செல்லாமல் அங்க அருகே இருக்கக்கூடிய இருளஞ்சந்தைக்கு மத்திய குழு சென்றதாக கூறப்படுகிறது. அந்த கேள்விப்பட்ட உடனே அந்த டிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் வீடு, உடைமைகள் மற்றும் எங்களுடைய அனைத்து வாழ்வாதார பொருட்களும் சேதமடைந்திருக்கிறது, நாங்கள் வாழ முடியாத சூழல் இருக்கிறது, அதே போல இங்க விவசாய நிலங்கள் முற்றிலுமாக இழந்திருக்கிறோம், ஆடு மாடுகள் உயிரிழந்திருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் தங்கள் ஊரில் சேத மதிப்பை பார்வையிடாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லும் பொழுது எங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும், இதனால் மத்திய குழு தங்கள் பகுதிக்கு ஆய்வு செய்ய வேண்டும் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சபாநாயகர் செல்வம் உடன் இருக்கிறார், மாவட்ட ஆட்சியர் உடன் இருக்கிறார். ஆனால் இந்த மத்திய குழுவை கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தம் பகுதியை ஆய்வு செய்யாமல் செல்வதாக இருந்தால் நாங்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் அந்த பகுதி மக்கள் மற்றும் பெண்கள் சராமரியாக மத்திய குழுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தங்கள் பகுதியை முழுமையாக ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய நிவாரணத்தை அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் முற்றுகையிட்டு அந்த கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த முற்றுகை போற அந்த ஆய்வின் போது மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா அந்த பகுதியில் தான் ஆய்வு செய்து வருகிறார். இந்த பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, தங்கள் ஊருக்கு முழுமையான நிவாரணம் அளிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அந்த மத்திய குழுவிடம் கோரிக்கையாக வைத்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டிருக்கிறது. ஒரு உதவியுமே எங்களுக்கு செய்யல. இந்த தண்ணி பாருங்க, பாத்ரூம் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு, வாசலாம் இடிஞ்சு கிடக்குது. அப்போ நாங்க மனுஷால நேரா போயிட்டாங்க. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ள சென்ற மத்திய குழுவினரிடம் அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குமிக்கு நன்றி கிருஷ்ணா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.